சீனாவுக்கு அடுத்துள்ள புதிய லாட்டரி பெரிய தங்கச் சுரங்கம் கிடைச்சிருக்காம். இதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கும் சூழலில் சீனாக்கு மிகப்பெரிய லாட்டரி அடுத்துள்ளது. உலகளவில் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக சீனா மாறி வருகிறது. சீனா சமீபகாலமாக தனது எதிர்காலத்திற்கான வளங்களை பாதுகாப்பதில் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இந்த தொடர்ச்சியான முன்னேற்றத்தில் ஹுனான் மாகாணத்தில் ஒரு பெரிய தங்க கண்டுபிடிப்பு என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க சமீபத்திய முன்னேற்றங்களில் ஒன்றாகும். இந்த கண்டுபிடிப்பு சீனாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் சீனாவை பாதிக்காமல் பாதுகாக்கும். ஹுனானில் ஒரு பெரிய தங்கச் சுரங்கம் கண்டுபிடிப்பு. ஹுனான் மாகாணத்தில் அமைந்துள்ள பிஞ்சியாங் கவுண்டியில் வாங்கு சுரங்கத்தில் மிகப்பெரிய தங்கச் சுரங்கத்தை சீனா கண்டுபிடித்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிடைத்துள்ள தங்கத்தின் அளவு மிகப்பெரியது என்பதால் இதில் தலைப்புச் செய்திகளை உருவாக்கியுள்ளது. இந்த சுரங்கத்தில் 1000 டன் தங்கம் மறைந்திருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் படி இந்த தங்கத்தின் மொத்த மதிப்பு சுமார் 600 பில்லியன் யுவான், இந்திய மதிப்பில் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாயாகும். ஊடக அறிக்கைகளின்படி இந்த தங்கம் மிகவும் ஆழமாக நிலத்தடியில் அமைந்துள்ளது. ஆனால் இந்த சுரங்கம் சீனாவின் மிக முக்கியமான தங்க ஆதாரங்களில் ஒன்றாக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாப்பது நாட்டுக்கு முன்னுரிமையாக இருக்கும் நேரத்தில் சீனாவுக்கு இந்த புதிய சொத்து கிடைத்திருப்பது சீனா பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சீனாவுக்கு தங்கம் ஏன் முக்கியமானது? சீனாவிற்கு தங்கம் ஒரு முக்கிய சொத்தாக மாறியுள்ளது. குறிப்பாக கடினமான பொருளாதார காலங்களில் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் தங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக சீனாவின் பொருளாதாரம் நாணயத்தின் மதிப்பு குறைவு மற்றும் உலகளாவிய குறிப்பிடத்தக்க வர்த்தக பதட்டங்கள் உட்பட சவால்களை எதிர்கொண்டது. இதுபோன்ற காலங்களில் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. அதனால்தான் சீனா தனது தங்க இருப்பை அதிகரிக்க முயற்சி செய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் ஹுனானில் இந்த கண்டுபிடிப்பு உண்மையில் சீனாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். சமீப காலமாக சீனாவின் அரசாங்கம் கனிம ஆய்வில் தனது முதலீட்டை அதிகரித்து வருகிறது. தங்கம், எண்ணெய் மற்றும் அரிய பூமி கூறுகள் போன்ற வளங்களை பாதுகாக்க பில்லியன் கணக்கான யுவான்களை செலவழித்து வருகிறது. 2022ஆம் ஆண்டில் சீனா 110.5 பில்லியன் யுவானை கனிமங்களை கண்டறிய முதலீடு செய்தது. இது வெளிநாட்டு வளங்களை நாடு சார்ந்திருப்பதை குறைக்க உதவுகிறது. சீனா பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த தங்கச் சுரங்கள் விலைவாசி உயர்வு அல்லது யுவானின் மதிப்பு வீழ்ச்சியிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க அரசாங்கத்திற்கு உதவும். பொருளாதாரம் ஊசலாடும் போது தங்கம் பொதுவாக பாதுகாப்பான தேர்வாக கருதப்படுகிறது. மேலும் தன்னுடைய தங்க இருப்பை அதிகரிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்தவொரு பிரச்சினைக்கும் சீனா தயாராகி வருகிறது. தங்க சுரங்கம் எவ்வாறு உருவாகிறது? புவியியலாளர்களின் கூற்றுப்படி தாதுக்கள் நிறைந்த திரவங்கள் பூமியின் மேலோட்டத்தில் உள்ள விரிசல்கள் வழியாக நகர்ந்து சுற்றியுள்ள பாறைகளில் இருந்து தங்கத்தை குவித்து வெப்பநிலை அல்லது அழுத்தம் மாறும்போது தங்கத்தை விரிசல்களில் உருவாக்குகின்றன. இந்த புவியியல் செயல்முறைகள் நடைபெற மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும். அதனால்தான் தங்கம் உருவாவது அரிதாகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.